விடை கிடைத்து விட்டது. ஆசிரியர் பாரத தேவி, வாசிப்பவர் கீர்த்தனா. போன பகுதியில் நம்ம லலிதா காதல் கனவு உலகத்திலையும் நம்ம ராஜேஸ்வரி பயத்தோடையும் பதட்டத்தோடையும் இருந்தா அப்படின்றத பார்த்தோம். வாங்க இப்போ இந்த கல்யாணம் பெரியவங்க நினைச்ச மாதிரி நடக்க போகுதா இல்லை காதல் கனவாவே போக போகுதா அப்படின்றத தெரிஞ்சுக்க கதைக்குள்ள போகலாம். அன்றைய தினம் லலிதா பர்மிஷன் கேட்டுக்கொண்டு சீக்கிரமே வீட்டுக்கு வந்து விட்டாள். ஜோசியத்தில் தன் கல்யாணத்திற்கு நாள் குறித்து விட்டு வரும் அம்மாவிற்கு பாயாசம் அல்லது கேசரி ஏதாவது செய்து வைக்க விரும்பினாள். அதனால் சுறுசுறுப்பாக வீடு வாசல் எல்லாம் பெருக்கி சுத்தப்படுத்தி வாசல் தெளித்து அழகாக அன்ன கோலம் ஒன்றை போட்டு முடித்தாள். எப்போதும் உடம்பிற்கு புத்துணர்ச்சி வர வேண்டும், சோம்பேறித்தனம் விலகி சுறுசுறுப்பாக வர வேண்டும் என்றால் பச்சை தண்ணீரில் குளிக்க வேண்டும் என்று நினைப்பவள் லலிதா. ஆனால் இப்போது அவள் பரவசமாகவும் சுறுசுறுப்பாகவும் தான் இருந்தாள். அதனால் அவள் குளித்துவிட்டு தன்னை அழகுபடுத்திக் கொள்ள விரும்பினாள். காதல் என்ற வார்த்தையே அழகுதான். காதல் கொண்டவர்களும் தங்களை அழகுபடுத்திக் கொள்ள விரும்புகிறார்கள். ஒருவருக்கொருவர் சந்திக்கும் போதும் சரி, முடியாமல் வெகு தூரங்களில் இருந்தாலும் சரி, ஒவ்வொருவரின் மனதில் இருக்கும் காதலின் நினைவே அவர்களை அழகுபடுத்திக் கொள்ள தூண்டுகிறது. அப்படித்தான் லலிதாவும் வழக்கமில்லாத வழக்கமாய் குளிக்க விரும்பினாள். கண்ணுக்கு எந்த புடவை தெரிகிறதோ அதை எடுத்து உடுத்துகிறவள் இன்று அதிசயமாக புடவைகளை புரட்டி புரட்டி எந்த புடவையை உடுத்தலாம் என்று யோசித்தாள். ரமேஷிற்கு எந்த கலர் புடவை பிடிக்கும்? அவன் தான் உடுத்தியிருந்த புடவைகளில் எந்த புடவையை தன்னை ரசித்தான் என்று நினைத்து பார்த்தாள். அவன் கொஞ்சம் தனிமை கிடைத்தால் கூட தன்னை மட்டும்தான் விரும்பியும் ரசித்தும் இருக்கிறானே தவிர எப்போதும் அவள் உடுத்தியிருக்கும் புடவைகளையோ நகைகளையோ ரசித்ததில்லை என்பது ஞாபகத்திற்கு வர அவள் தனக்கு பிடித்த புடவை ஒன்றை எடுத்துக்கொண்டு குளிக்கப் போனாள். முடித்துவிட்டு தலைவாரி பொட்டு வைத்துக் கொள்வதற்காக கண்ணாடியை பார்த்தபோது ரமேஷும் அதில் சேர்ந்தே தெரிந்தான். லலிதா சிலிர்த்து போனாள். ஒருவேளை வெளிநாட்டுக்கு போகாமலேயே திரும்பி வந்துட்டானோ என்று திரும்பி பார்த்தபோது வீடு யாரும் மற்ற வெறுமையாய் கிடந்தது. அவளுக்கு வெட்கம் பிடுங்கியது. சீச்சி, நான் என்ன வர வர மோசமாகிக் கொண்டே வருகிறேன் என்று நினைத்து சமையலறைக்கு போனாள். அவள் அவ்வளவாக சமையலறைக்குள் போனதில்லையலாதலால் நாம் செய்ய போகிற பலகாரம் நன்றாக அமைய வேண்டுமே என்று நினைத்தவாறு கேஸை பற்ற வைக்க போனாள். அப்போ நான் வாரே ராஜி, நீ எதையும் மனசுல போட்டு குழப்பிக்காதே என்று காமாட்சி அம்மா சொல்லிவிட்டு போவது இவளுக்கு கேட்க அடுப்பு பற்ற வைப்பதையும் மறந்துவிட்டு அம்மாவை பார்க்க ஆவலோடு வந்தவள் அம்மாவின் முகத்தை பார்த்து திடுக்கிட்டு போனாள். முகம் வழக்கம் போல் மகிழ்ச்சியும் சுறுசுறுப்பும் ஊடாடும் முகமாக இல்லை. அவள் வாடி கருத்து கிடந்தாள். இப்பொழுதே அழுது விடுவது போல் கண்களில் ஈரத்தின் பளபளப்பு தெரிந்தது. தன் அருகில் வந்து நிற்கும் மகளை கூட ஏறிட்டு பார்க்காமல் சுவரோரமாய் சுருண்டு உட்கார்ந்தாள் ராஜி. அதற்கு பின்னும் 10 நாளாக இப்படித்தான் உட்கார்ந்திருக்கிறாள். இவளுக்கு தான் மனது படபடுத்தது. என்ன நடந்திருக்கும், எதற்காக அம்மா இப்படி இருக்கிறாள் என்று கதிகலங்கி கிடந்தாலே தவிர அப்பாவோ ரஞ்சனியோ அம்மாவை பற்றி கவலைப்படவே இல்லை. அதை நினைக்கும் போது லலிதாவிற்கு கோபமாய் வந்தது. எப்போதும் ஆபீஸில் இருந்து அவள் அப்பாவும் ரஞ்சனியும் இவளுக்கு முன்னால் வந்து விடுவார்கள். ஃப்ரெண்ட்ஸ் வீடுகளுக்கு போகாவிட்டால் ரஞ்சனி அப்பா கூட வண்டியிலேயே வந்து விடுவாள். வீட்டில் 2 வண்டிகள் இருந்தது. லலிதா அதிகமாக வண்டியை எடுக்க மாட்டாள். தனிமை என்றாலே அவளுக்கு பிடிக்காது. அதோடு கொஞ்சம் பயமும் கூட. அதனால் பஸ்ஸிலேயே போய்விடுவாள். இவள் ஆபீஸ் விட்டு வரும்போது அப்பாவும் ரஞ்சனியும் டிஃபன் சாப்பிட்டு கொண்டு இருப்பார்கள். இவளை கண்டதுமே, வா லலிதா, இன்னைக்கு ரவா லட்டு வாங்கிட்டு வந்தேன், சாப்பிட்டு பார், எவ்வளவு ருசியா இருக்குன்னு பிறகு சொல்லுவே என்று சதாசிவம் சொல்லும்போது அவளுக்கு கோபமாய் வரும். ஏன்பா, நமக்காக விதவிதமா டிஃபன் செஞ்சு வச்சுக்கிட்டு அம்மா எப்படி காத்திருப்பா? இப்ப அந்த மாதிரி எதுவும் செய்யாட்டா கூட பரவாயில்ல, முகத்துல சந்தோஷமே இல்லாம சோர்ந்து போய் உட்கார்ந்துருக்காங்களே, அம்மா கிட்ட ஏன் எதுக்குன்னு ஒரு வார்த்தை கேட்க மாட்டீங்களா என்று எரிச்சலுடன் ஒரு நாள் கேட்டபோது
வழக்கம் போல் அப்பா கலகலவென்று சிரித்தார். என்னம்மா நீ, உன் அம்மா இப்படி உட்கார்ந்திருக்கிறத பார்த்து நான் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கேன் என்று அப்பா சொன்னதை கேட்டு லலிதா திகைத்து போனாள். இந்த அப்பாவுக்கு மூளைகீழ எதுவும் கலங்கி போச்சா? அம்மாவின் வாட்டம் தெரிந்தும் கூட இவரால் எப்படி இவ்வளவு ஜாலியாக பேசிக்கொண்டிருக்க முடிகிறது என்று நினைத்தவள், என்னப்பா சொல்றீங்க என்றாள். பிறகு என்ன லலிதா, தினத்துக்கும் செஞ்ச டிஃபனையே செஞ்சு போட்டுட்டு எனக்கு நாக்கே மறத்து போச்சு. இப்போ உன் அம்மா டிஃபன் செய்யாததுனால கடையிலிருந்து விதவிதமா என்று சொல்லி முடிக்கும் முன்பே லலிதாவிற்கு பொறுக்கவில்லை. அப்பா, உங்க விளையாட்டு பேச்சை கொஞ்சம் நிறுத்துறீங்களா? நான் ரொம்ப சீரியஸா பேசிட்டு இருக்கேன் என்று லலிதா கோபமாக கேட்கவும் கொஞ்சம் நிமிர்ந்து உட்கார்ந்தார் சதாசிவம். அவளுக்கு என்னம்மா கவலை இருக்க போகுது? எல்லாம் உன் கவலைதான். கவலையா? என்னப்பா சொல்றீங்க என்றாள் ஆச்சரியத்தோடு. உனக்கு கல்யாணத்தை முடிக்கணும்னு அவசரப்பட்டால, அது நடக்காம போயிருச்சேன்னு கவலை. அதோட வெளிநாட்டுக்கு படிக்க போயிருக்கிற மாப்பிள்ளை அங்க எவளையாவது காதலிச்சேன்னு கையோடு கூட்டிட்டு வந்துடக்கூடாதுன்னு பாரு. அதுதான் எப்பவும் உம்முன்னு உட்கார்ந்துருக்கா. அவளுக்கு வேற என்ன புதுசா கவலை இருக்க போகுது என்று அவள் அப்பா சொன்னபோது, அப்படியும் இருக்குமா என்று ஒரு நிமிஷம் யோசித்த லலிதா, நிச்சயம் அம்மா இந்த மாதிரியான விஷயங்களுக்கு கவலைப்பட மாட்டாள். அப்படியே ரமேஷை பற்றி கவலைப்பட்டால் கூட, அம்மா நீ ரமேஷை பற்றி கவலைப்பட வேண்டாம். அவர் என்னை தவிர வானத்து தேவதையே வந்து அவர் முன்னால் நின்னால் கூட கட்டிக்க மாட்டார். ஏன்னா நாங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒருத்தருக்குள்ள ஒருத்தரா இணைஞ்சிட்டோம்மா என்று அன்று நடந்த விஷயத்தை அம்மா கிட்ட மட்டும் ரகசியமா சொல்லி மன்னிப்பு கேட்டுக்கலாம். ஆனால் அதற்கெல்லாம் அம்மா இப்படி மனம் விரும்பி உட்காரக்கூடியவள் இல்லையே. ஏதோ வேறு ஒரு விஷயம் அவளை அரித்து கொண்டிருக்கிறது. அதை அப்பாவிடம் சொன்னால் அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். நாம் தான் அம்மாவிடமிருந்து பக்குவமாக அந்த விஷயத்தை பற்றி கேட்க வேண்டும் என்று எண்ணியவள், ஓ அதான் விஷயமா அப்பா என்று போலியாக சிரித்து வைத்தாள். அன்று எல்லோரும் ஆபீஸிற்கு போய்விட்டார்கள். இமெயில் அம்மாவிடம் பேச வேண்டும் என்பதற்காக லலிதா நேற்றே லீவு சொல்லிவிட்டாள். எப்படியோ குறை சமையல் வேலையை செய்து முடித்துவிட்டு கட்டிலில் சுருந்து படுத்திருந்த அம்மாவை பார்த்த லலிதா வெளிக்கதவை அடைத்து தாள் போட்டு விட்டு வந்தாள். பிறகு அம்மாவின் பக்கத்தில் வந்து உட்கார்ந்தாள். அம்மா, எதுக்காக நீ கவலைப்படுறேன்னு என்கிட்டையாவது சொல்லுமா என்று கேட்ட மகளை பார்த்து திடுக்கிட்டாள் ராஜேஸ்வரி. என்னம்மா அப்படி பார்க்குற? உனக்கு எல்லாம் தெரியும்மா. நீ எதையோ மனசுல வச்சுக்கிட்டு மருகிட்டு இருக்கிற என்று லலிதா சொன்னதும் அந்த வார்த்தைக்காகவே காத்திருந்தது போல் கண்ணீர் அவள் கண்களுக்குள் தழும்பியது. இது நாள் வரை அம்மாவின் கண்ணீரையே பார்த்திராத லலிதா, அம்மா என்றவாறே அவள் தோள்களில் தன் கரத்தை வைத்தாள் பாசத்தோடு. மகளின் கைத்தோளில் பட்ட மாத்திரத்தில் உடைந்து போனாள் ராஜேஸ்வரி. எவ்வளவோ அடக்கம் என்றும் கூட அழுகை வெடித்து கொண்டு வந்தது. லலிதாவுக்கு அழுகை பொங்கியது. அம்மா அம்மா என்றாலே தவிர அவள் வாயிலிருந்து வேறு வார்த்தைகள் வரவில்லை. மகளை தன்னோடு அணைத்து கொண்டு ரொம்ப நேரம் வரை அழுது தீர்த்த ராஜேஸ்வரிக்கு முகம் பொங்கி போயிருந்தது. கண்கள் சிவந்து ஈரம் கசிந்து நின்றன. மகளின் முகத்தை தன் கரங்களில் ஏந்தியவாறு அவள் கண்ணீரை துடைத்தாள். ஈர உதட்டோடு அவளது ஈர கன்னத்தில் முத்தமிட்டாள். அம்மாவின் முத்தம் பளிச்சென்று ரமேஷை அவளின் ஞாபகத்திற்கு கொண்டு வந்தது. அவன் நினைவில் இருந்தவளை அம்மாவின் குரல் கலைத்தது. இதோ பாரு லலிதா, வாழ்க்கையில சில சமயங்கள்ல நம்ம நினைச்சது நடக்காது. உஃப்னு அதை உதறிட்டுவது மட்டும் இல்லாம அதை மறந்துட்டு அடுத்த வாரம் அதை ஏத்துக்க பழகிக்கணும் என்று ராஜேஸ்வரி சொல்லிக்கொண்டு போக லலிதாவிற்கு எதுவும் விளங்கவில்லை. எதற்காக அம்மா இப்போது இப்படி தத்துவமா பேசுகிறாள் என்று புரியாமல் மலங்க மலங்க விழித்தாள். அவனுடைய ஆசையெல்லாம் கண்களுக்குள் ஏந்தியவாறு ஒரு குழந்தையாக கலங்கமற்ற தன் முகத்தை ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கும் மகளை பார்க்கையில் மீண்டும் அழுகை பொங்கியது ராஜேஸ்வரி. கஷ்டப்பட்டு தன் அழுகையை அடக்கி கொண்டு மகளை தைரியப்படுத்த வேண்டும் என்பதற்காக சிரிக்க முயன்றாள். ஆனால் அவளால் சிரிக்க முடியவில்லை. இதோ பார் லலிதா, நான் கவலைப்பட்டதையெல்லாம் எனக்காக இல்லை, உனக்காகத்தான் என்று ராஜேஸ்வரி சொன்னபோது லலிதாவிற்கு எதுவும் புரியவில்லை. என்னம்மா சொல்றே? அதான் சொன்னேனே,
சில சமயம் நம்ம நினைச்சது நடக்காதுன்னு கொஞ்சம் புரியும்படியா சொல்லுமா என்றதும் ராஜேஸ்வரி தலையை கவிழ்த்து கொண்டு சிறிது நேரம் மௌனமாயிருந்தாள். தெருவில் நாய் ஒன்று குலைத்து கொண்டு ஓட அதைத் தொடர்ந்து பைக் ஒன்று பெட்ரோல் வாசத்தை இவர்களின் வீட்டு ஜன்னல் வழியை வாரி வீசிவிட்டு போனது. கொல்லைப்புறத்தில் அம்மாவோடு சேர்ந்து அவள் ஆசையாய் நட்டு வளர்த்த தென்னங்கீற்றுகள் காற்றுக்கு சலசலப்பது துல்லியமாய் கேட்டது. நேரம் ஆக ஆக லலிதாவிற்கு பொறுமை குறைந்து போக மனதில் பதட்டம் அதிகமானது. அவளுக்கு ரஞ்சனிதான் நினைவிற்கு வந்தாள். அவள்தான் எப்போதும் வீடு தங்காமல் ஓடிக்கொண்டிருக்கிறாள். அவளால் ஏதாவது பிரச்சனை வந்திருக்குமோ? அம்மா அதை வெளியே சொல்ல முடியாமல் தவிக்கிறாளோ? அம்மா, இப்ப நீ விஷயத்தை சொல்ல போறியா இல்ல இப்படியே நான் எழுந்து வெளியே போகட்டுமா? எரிச்சலோடு எழப்போனவளின் தோலை பிடித்து அழுத்தி உட்கார வைத்தாள் ராஜேஸ்வரி. எப்படி உன்கிட்ட இந்த விஷயத்தை சொல்ல போறோமேன்னு நான் துடிக்கிற துடிப்பு எனக்குதாம்மா தெரியும். ஆனாலும் நான் சொல்லித்தான் ஆகணும். நான் சொல்ல போற விஷயத்தை கேட்டுட்டு நீ மனம் உடைஞ்சு போகக்கூடாது என்று அம்மா சொன்னதை கேட்டு லலிதாவிற்கு சிரிப்பு தான் வந்தது. ஐயோ அம்மா, நீ இருக்கும்போது நான் எதுக்காக உடைஞ்சு போக போறேன்? நீ இன்னும் என்ன சின்ன குழந்தையாவே நினைச்சிட்டு இருக்க. இப்போ நான் பெரிய பொண்ணுமா, நீ எந்த விஷயம்னாலும் என்கிட்ட தைரியமா சொல்லலாம் என்று லலிதா சொல்லவும் அவள் முன்னே தன் கையை நீட்டினாள் ராஜேஸ்வரி. சத்தியமா என்ற அம்மாவை பிரியத்தோடு கட்டி பிடித்து கொண்டாள் லலிதா. அம்மா, உன்னை பார்த்தாதான் இப்போ ஒரு அசட்டு குழந்தை மாதிரி இருக்கு. சத்தியமா நான் எதுக்கும் கலங்கி போக மாட்டேன். நீ தைரியமா என்கிட்ட எதையும் சொல்லலாம் என்றாள். அப்போதும் கூட ராஜேஸ்வரி, நீ சத்தியம் செஞ்சிருக்கிற, மறந்துடாதே என்றவள், உன்னை கட்டிக்க போறது ரமேஷ் இல்ல, கதிர்தான் என்றாள். அவள் சொன்ன வார்த்தையை கேட்டு மயங்கி விழுந்தாள் லலிதா. அவள் மயங்கி விழுந்ததை பார்த்ததும் ராஜேஸ்வரிக்கு இதயமே நின்று விட்டது போல் ஆகியது. இந்த நேரம் பார்த்து இங்க யாருமே இல்லையே கடவுளே, நான் என்ன செய்ய போறேன் என்று வாய்விட்டு அலறியவளாக ஒரு நிமிஷம் சிலையாக நின்றுவிட்டு அடுப்படிக்கு ஓடினாள். ஃப்ரிட்ஜில் இருந்த குளிர்ந்த நீரை கொண்டு வந்து அவள் முகத்தில் தெளித்தாள். இவள் தெளித்த தண்ணீரின் குளிர்ச்சி தாங்காமல் கண்களை திறந்தாள் லலிதா. திறந்ததும், அம்மா நீ என்ன சொன்ன என்று கேட்ட மகளின் முகத்தை ராஜேஸ்வரியால் பார்க்க முடியவில்லை. சொல்லுமா, நீ என்ன சொன்ன? ரமேஷ் என்ன கட்டிக்க மாட்டாரா? ஏமா? ஏன் அப்பா சொன்ன மாதிரி வெளிநாட்டுக்கு போன 10 நாள்லயே வேற வெள்ளக்காரி எவளையாவது காதலிச்சிட்டாரா என்று கேட்டபோது ராஜேஸ்வரி எதுவும் பேசாமல் மகளை தன்னோடு அணைத்துக் கொள்ள முயன்றாள். ஆனால் லலிதா என்றைக்கும் இல்லாத கோபத்தோடு அவளை உதறினாள். அவள் சிவந்த கண்களோடு அம்மாவை எரித்து விடுவதை போல் பார்த்தாள். அம்மா, ரமேஷ் என்னை கட்டிக்க மாட்டேன்னு சொல்லிடுவாரா? அவரால் சொல்ல முடியுமா? அப்படி சொல்றதா இருந்தா என்கிட்ட வந்து சொல்லட்டும், அப்ப நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன் என்று கோபத்தோடு கும்பரும் மகளை பார்க்கையில் ராஜேஸ்வரிக்கு பயமாய் இருந்தது. லலிதா, கொஞ்சம் பொறுமையா இரு. ரமேஷ் உன்னை கட்டிக்க மாட்டேன்னு சொல்லல, ஒரு நாளும் சொல்ல போறதும் இல்லை. இது பெரியவங்களா எடுத்த முடிவு. எதுக்காக இந்த முடிவு? உனக்கும் ரமேஷுக்கும் ஜாதகம் பொருத்தம் இல்லையாம் என்றதும் கடகடவென்று சத்தமாய் சிரித்தாள் லலிதா. பொறுமையில் பூமாதேவிக்கு மேலாக இருக்கும் மகளின் வாயிலிருந்து இப்படி ஒரு சிரிப்பு சத்தத்தை கேட்டு அரண்டு போனாள் ராஜேஸ்வரி. லலிதா என்று ஏதோ சொல்ல போனவளை அடக்கினாள் லலிதா. நீ காமாட்சி பெருமாளை கூட்டிட்டு ஜாதகம் பார்க்க போன அன்னைக்கே எனக்கு தெரியும் இப்படி ஏதாவது ஒரு தப்பான முடிவை சொல்லிட்டு வருவேன்னு. அந்த ஜோசியக்காரர் யாரு? அவர் எங்கே இருக்காருன்னு சொல்லு. நான் போய் அவரை 4 கேள்வி நாக்கை பிடுங்கிற மாதிரி கேட்டுட்டு வரேன் என்று புயலாய் ஆவேசத்தோடு எழுந்த மகளை அடக்கப்படாத பாடுபட்டாள் ராஜேஸ்வரி. லலிதா, நாங்க ஜோசியம் பார்த்ததால மட்டும் இந்த முடிவுக்கு வரல. இப்படி ஒரு முடிவை எனக்கும் முன்னால உங்க மாமாவும் அத்தையும் சொல்லிட்டாங்க என்று ராஜேஸ்வரி சொன்னதும் அப்படியே தரையில் சரிந்து உட்கார்ந்தாள் லலிதா. என்னம்மா சொல்ற என்றாள் லலிதா. அவள் முகம் கலங்கி சிதைந்து போயிருந்தது. ராஜேஸ்வரிக்கு மகளை பார்க்க தாங்க முடியவில்லை. அவளை மடியில் இழுத்து போட்டுக்கொண்டு அவள் கண்ணீரை துடைத்தாள். கலைந்து கிடந்த அவள் தலைமுடியை ஒதுக்கிவிட்டாள். ஆதரவோடு அவள் முதுகை தடவியவாறு, ஆமா லலிதா, நான் போய் பார்த்த ஜோசியக்காரன் என்ன சொன்னான் தெரியுமா? லலிதா சிவந்த கண்களோடு அம்மாவை ஏறிட்டாள். நான் சொன்னதை கேட்டா அவன் நாக்கை பிடுங்க போறேன்னு சொல்ற நீ அவனை வெட்டியே போட்டு வந்துருவேன். அப்படி அவன் என்னதான் சொன்னான்?
அதான் சொன்னேனே, நீ அவனை வெட்டி போட்டுருவேன்னு என்ற மகளை சமாதானப்படுத்தும் குரலில், நீ கல்யாண வாழ்க்கையே வாழ்ந்துட்டேயாம் என்று ராஜேஸ்வரி சொன்னதும் தன் உயிர் கொடியை படக்கென்று அருந்தாற்போல் இருந்தது லலிதாவிற்கு. அவள் உடல் நடுங்கி குலுங்கியது. மேலே சுழன்று கொண்டிருந்த ஃபேன் காற்றையும் மீறி அவளுக்கு வியர்த்து கொட்டியது. கண்களுக்குள் இருட்டி படர மீண்டும் மயக்கமானாள் லலிதா. ஏற்கனவே இதுதான் அளவு என்று முடிவு எடுத்தவள் போல் லேசாக உதட்டை மட்டும் பிரித்து லேசான சிரிப்பாக சிரிக்கும் லலிதா இப்போது அந்த சிரிப்பையும் மறந்து போனாள். அம்மா அப்பா கேட்ட கேள்விக்கு மட்டுமே பதில் சொன்னாள். மற்றபடி அவளாக பேசுவது கிடையாது. ஒரு உயிரில்லாத பிணமாக அந்த வீட்டில் நடமாடிக்கொண்டிருந்தாள். அவளுக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பமில்லை. யாருக்கும் தெரியாமல் ஒருவனுடன் ரகசியமாக உறவு இருந்துவிட்டு இன்னொருவனுக்கு மனைவியாவதா? அதுவும் ஒரே வீட்டில் இந்த கொடுமை நடக்குமானால் யார் முகத்தில் யார் முழிப்பது? ஒருவரோடு ஒருவராக உள்ளுக்குள்ளேயே எப்படித்தான் வளைய வருவது? லலிதா செத்துப்போவது என்று முடிவெடுத்தாள். லலிதாவின் இதயம் முழுக்க கூர்மையான முட்செடிகள் வளர்ந்து அவள் உடம்பெங்கும் குத்தி குத்தி ரணங்களை ஏற்படுத்தி கொண்டிருந்தது. செத்துப்போக வேண்டும் என்று நினைத்தால் எப்படி சாவது? தொலைக்காட்சிகளில் கல்லூரி மாணவி எப்படி செத்துப்போகிறாள் என்று கவனமாக பார்ப்பதுதான் அவளின் வேலையாக இருந்தது. முக்கால்வாசி கல்லூரியில் படிக்கும் பெண்கள் எல்லாம் மண்ணெண்ணெயை ஊற்றி கொளுத்திக் கொள்கிறார்கள் அல்லது தாவணியை கழட்டி தூக்கில் மாட்டிக்கொள்கிறார்கள். லலிதா வீட்டில் எப்போதுமே மண்ணெண்ணெய் கிடையாது. அம்மா சமையற்கட்டில் இருக்கும் நேரங்களிலும் எல்லோரும் தூங்கிவிட்ட நடு சாமங்களிலும் லலிதா எழுந்து தற்கொலை செய்வதற்கான முயற்சிகளை மேற்கொண்டாள். ஆனால் கண்கொத்தி பாம்பாக இவளையே கண்காணித்துக் கொண்டிருக்கும் அம்மாவிடமிருந்து அவளால் தப்பிக்கவே முடியவில்லை. அன்று ஞாயிற்றுக்கிழமை ஏதோ புது சினிமா ரிலீஸ் ஆகி இருக்கிறது, கண்டிப்பாக போயாக வேண்டும் என்று ரஞ்சனி பிடிவாதம் பிடித்தவாறு முகத்தை தூக்கி வைத்துக் கொண்டிருந்தாள். லலிதாவிற்கு எப்போதும் சினிமா பிடிக்காது. வீட்டில் இருக்கும் தொலைக்காட்சியில் கூட சினிமா பார்ப்பதில்லை. ஆனால் ரஞ்சனி அப்படியில்லை. அவளுக்கு பிடித்த நடிகர் நடிகைகளின் படம் வந்துவிட்டால் போக வேண்டும் என்று அடம் பிடிப்பாள். அவளை எப்படி தனியே அனுப்புவது என்று ராஜேஸ்வரியும் மகளுடன் போய் வருவாள். அன்று காலையிலிருந்தே சினிமாவிற்கு போக வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருந்த ரஞ்சனி இப்போது சீக்கிரமாக வீட்டிற்கு வந்து சினிமாவிற்கு புறப்பட்டு விட்டாள். ராஜேஸ்வரியை அவள் கட்டாயப்படுத்த அவளோ மெல்லவும் முடியாமல் முழுங்கவும் முடியாமல் தவியாய் தவித்துக் கொண்டிருந்தாள். இளையவளின் பிடிவாதத்திற்காக சினிமாவிற்கு போய்விட்டு வந்தால் நிச்சயம் வீட்டிற்குள் லலிதா பிணமாக கிடப்பாள். இந்த விஷயத்தை எப்படி இவர்களிடம் சொல்வது? அப்படியே சொன்னால் கூட ரஞ்சனி மட்டுமல்ல, தன் புருஷன் கூட அதை சீரியஸாக எடுக்க மாட்டார் என்று அவளுக்கு தெரியும். அன்று வீட்டிற்கு வந்த அண்ணனையும் அண்ணியையும் ராஜேஸ்வரி சந்தோஷமாக வரவேற்று பேசிக்கொண்டிருந்த போது கௌரி லலிதாவையும் ரஞ்சனியையும் கூப்பிட்டு தன் அருகில் உட்கார வைத்து கொண்டாள். தன் கையோடு வாங்கி வந்திருந்த மல்லிகை பூவை இருவருக்கும் வைத்தாள். பிறகு உங்க 2 பேர்கிட்டையும் ஒரு விஷயம் சொல்லணும். அதை கேட்டுட்டு நீங்க யாரும் என் மேல கோபப்படக்கூடாது என்றபோது லலிதா எதுவும் பேசவில்லை. மென்மையாக சிரித்தவாறு எழுந்து போய் அம்மாவிடம் இருந்து காஃபியை வாங்கி கொண்டு வந்து அத்தைக்கும் மாமாவுக்கும் கொடுத்துவிட்டு ஒரு ஓரமாய் நின்றவளை மீண்டும் கூப்பிட்டு தன் அருகில் இருத்தி கொண்டவள் என்னை மூடியவாறு எச்சிலை கூட்டி விழுங்கினாள். அவள் எதையோ சொல்ல கஷ்டப்படுகிறாள் என்று புரிந்து கொண்ட லலிதா, அத்தை, நீங்க என்னவோ சொல்ல விரும்புறீங்க, அதை நீங்க எங்க கிட்ட சொல்லலாம்னு அவசியம் இல்லை, அம்மா அப்பா கிட்ட சொல்லிட்டு போங்க, நாங்க கேட்டுக்கிறோம் என்று சொன்னபோது, இல்லை லலிதா, இந்த மாதிரி விஷயத்தை நானோ மாமாவோ உங்களிடம் சொன்னாதான் நல்லது என்றவாறு கணவரை பார்த்தால் கௌரி. என்னங்க, எனக்கு என்னமோ ஜோசியர் சொன்ன விஷயத்தை இவங்க கிட்ட சொல்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, நீங்களே சொல்லிடுங்களேன் என்றதும் ஐயையோ என்று பதட்டத்தோடு எழுந்தார் துரைசாமி. இந்த மாதிரி விஷயங்களையெல்லாம் பெண்களுக்கு பெண்களாகவே பரிமாறிக்கொள்வது தான் நல்லது என்று சொல்லிக்கொண்டே வெளியே புறப்பட்டவரை தடுத்து நிறுத்தினாள் கௌரி. சரி சரி, உடனே வெளியே கிளம்பிடாதீங்க, நானே உங்ககிட்ட விஷயத்தை சொல்லிக்கிறேன், நீங்க இருங்க என்று சொன்னபோது சதாசிவம் குறுக்கிட்டார். என்னம்மா, பீடிகையெல்லாம் பெருசா இருக்கு, நீ என்னதான் சொல்ல வாரே?
முந்தா நாள் நம்ம வீட்டுக்கு ஜோசியரை வரவழைச்சு ஜாதகம் பார்த்தோம். ஆனா என்றவள் தயங்கவும் லலிதாவிற்கு மனது அருந்து பள்ளிவாளாய் துடித்தது. கடவுளே, ரமேஷ் தான் எனக்கு கணவராக வர வேண்டும். அந்த வரத்தை மட்டும் எனக்கு கொடு. அதை தவிர என் வாழ்க்கையில் வேறு எந்த வரத்தையும் கேட்க மாட்டேன் என்று மானசீகமாக பூஜை அறையிலிருந்து தெய்வங்களின் கால்களில் விழுந்து வேண்டினாள். வேண்டிக் கொண்டே இருந்தாள். சொல்லு கௌரி, ஜாதக பொருத்தத்துல என்ன சொன்னாங்க? அதை சொல்லத்தானா எனக்கு கஷ்டமா இருக்கு. ஏன்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு தப்பு செஞ்சிட்டோம் என்றதும் ராஜேஸ்வரி பதறினாள். அண்ணி, என்ன சொல்றீங்க? சம்பந்தம் பேசுனதோட நிறுத்தாம ரமேஷிற்கு லலிதா, கதிருக்கு ரஞ்சனின்னு பேசியிருக்க கூடாது. கௌரி என்ன சொல்ல போகிறாள் என்று ராஜேஸ்வரிக்கு தெரிந்து விட்டதால் அவளுக்கு நெஞ்சில் வலி கவ்வியது. எல்லா ஜோசியக்காரர்களும் ஒன்று போலவா இருப்பார்கள்? ஒருவேளை பேசி வைத்துக் கொள்வார்களோ? சரி அண்ணி, இப்ப அப்படி பேசி வச்சதுல என்ன தப்பு? அதைத்தானே சொல்ல கஷ்டமா இருக்கு என்றதும், விஷயத்தை இழுக்காம நேரே சொல்லி முடி என்றார் துரைசாமி வெடுக்கென்று. இதுக்குத்தான் உங்களை சொல்ல சொன்னேன். நீங்க என்னன்னா பாரா இன்னமும் இழுத்துக்கிட்டு இருக்கிறது என்று மீண்டும் துரைசாமி கோபமாக சொன்ன பிறகு கௌரி லலிதாவின் கரத்தையும் ரஞ்சனியின் கரத்தையும் தன் கரங்களுக்குள் எடுத்து வைத்துக்கொண்டு, நீங்க 2 பேரும் எங்க வீட்டுக்கு தான் மருமகளா வாரீங்க, அதை பத்தி எந்த கவலையும் படாதீங்க. ஆனா ரஞ்சனி தான் வீட்டுக்கு மூத்த மருமகளா வரப்போறா, லலிதா இளைய மருமகளா கதிருக்கு பொண்டாட்டியா வரப்போறா என்றால் அழுத்தம் திருத்தமாக. அந்த வார்த்தையை கேட்டதும் நெஞ்சில் குத்து வாங்கியது போல் இருந்தது லலிதாவிற்கு. கௌரியின் கைக்குள் இருந்து அவள் கரம் நடுங்கியது. அவள் கண்களுக்குள்ளும் மனசுக்குள்ளும் சற்று முன்வரை அழியா சித்திரமாய் பதியம் போட்டு வேர் பிடித்திருந்த ரமேஷின் உருவம் அவளுக்குள் இருந்து சொட்டிய இரத்தத்தில் கொஞ்சம் கொஞ்சமாய் கலைந்து மொத்தமாய் அழிந்து விட்டிருந்தது. உடல் முழுக்க ஒருவித பரவசத்தையும் மின்னலான சிலிர்ப்பையும் கொடுத்து கொண்டிருந்த ரமேஷ் இப்போது அவளுக்குள் இல்லை. தேள் ஒன்று தன் கொடுக்கை தூக்கியவாறு அவளை கொட்ட ஆரம்பித்திருந்தது. உன்னை பார்த்து தானே அருவெறுப்பு அடைந்தாள் லலிதா. அவளுக்கு மயக்கம் வருவது போல் இருந்தது. கதிர் ரமேஷா மாதிரி வெளிநாட்டுக்கு போகவில்லையே தவிர அவன் ரமேஷிலிருந்து படிப்பிலோ அழகிலோ குணத்திலோ குறைவானவன் இல்லை. புரிஞ்சுக்க லலிதா என்று சொன்ன அத்தையை அவளால் நிமிர்ந்து பார்க்க முடியாமல் தவித்தாள். அங்கே உட்கார்ந்திருப்பவர்கள் எல்லாம் ஒற்றை பனைமரத்து பேயாக தெரிந்தார்கள். அந்த இடத்தில் இருக்கவே அவளுக்கு பிடிக்கவில்லை. அண்டை கிளிய அலறிக்கொண்டு எங்கேயாவது இவர்களின் கண்ணிலே படாமல் ஓடிவிட வேண்டும் போல் இருந்தது. அவள் உடல் முழுக்க ஊர்ந்து கொண்டிருந்த தேள்கள் தன் கொடுக்கினால் இடைவிடாமல் அவளை கொட்டி கொண்டிருந்தன. அவள் நடுக்கத்தோடும் பயத்தோடும் அம்மாவை பார்த்தாள். மகளின் மனதை புரிந்து கொண்ட ராஜேஸ்வரி, சரி லலிதா, நீ உன் அறைக்கு போ, இனி நாங்க பெரியவங்க பேசிக்கிறோம் என்று சொல்லும் முன்பே சட்டென்று எழுந்தாள் லலிதா. எப்படி தன் அறைக்கு வந்தாலும் அவளுக்கே தெரியவில்லை. கட்டிலில் விழுந்தவளை அதிர்ந்த கருப்பு வந்து சூழ்ந்து கொண்டது. ராஜேஸ்வரிக்கு உடனே லலிதாவை போய் அணைத்து கொள்ள வேண்டும் போல் இருந்தது. ஏற்கனவே இந்த விஷயம் தெரிந்து காயம் பட்டு போயிருந்ததால், ஆனாலும் அத்தையின் மீதும் மாமாவின் மீதும் கொஞ்சம் நம்பிக்கை வைத்திருந்தாள். இப்போது எல்லாமே பொய்யாக போய்விட்டது. என்னமாய் கிடந்து துடிக்கிறாளோ என்று பதைபதைத்தவளுக்கு ரஞ்சனி கொஞ்சம் கூட முகம் சினுங்காமல் பெரியவர்களுக்கு சமமாக அங்கேயே உட்கார்ந்திருப்பதை பார்க்கையில் ஆத்திரமாய் வந்தது. ரஞ்சனி, உனக்கும் தான் சொல்றேன், எழுந்து உள்ளே போ என்று தன் கோபத்தை எல்லாம் அவள் மீது காட்டியவாறு சீறினாள். எதுக்கு மதனி அவ மேலே கோபப்படுறீங்க? ரஞ்சனி என் வீட்டுக்கு வரப்போகிற மூத்த மருமகள். இனிமே உங்க கோபத்தை எல்லாம் அவள் மீது காட்டினீங்களோ அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன் என்றதும், இந்த விஷயத்தை என் அம்மா கிட்ட கொஞ்சம் அழுத்தமா சொல்லி வைங்க அத்தை, எப்ப பார்த்தாலும் என்னை திட்டிகிட்டே இருக்காங்க என்று குற்றம் சாட்டியவள், ஆனாலும் நீங்க இப்படி செஞ்சிருக்க கூடாது அத்தை என்று எல்லோர் முன்னிலையும் ரஞ்சினி குற்றம் சாட்ட ராஜேஸ்வரியே திடுக்கிட்டு போனாள். ஏ ரஞ்சனி, பெரியவங்க முன்னால மரியாதை இல்லாம என்ன பேச்சு பேசிட்டு இருக்கே? அப்பவே உன்னை தெரிந்திருச்சு புள்ள போக சொன்னேன் இல்ல என்றவளை அமைதிப்படுத்தினாள் கௌரி. இருங்க மதனி,
நாங்க அப்படி என்ன குற்றம் செய்தோம்னு மருமக கிட்டேயே கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் என்றவள், நீ சொல்லு ரஞ்சனி, நாங்க செஞ்ச குற்றங்கள் என்ன என்றாள். பிறகு என்னத்த, ரமேஷ் பேசவும் சிரிக்கவும் பணம் கேட்பாரு, சரியான ஊனா மூஞ்சி, அவரை போய் என்ன கட்டிக்க சொல்றீங்க? இதை முன்னாடியே சொல்லியிருந்தா ஒன்று நான் அவருக்கு ஜோடியா உம்முன்னு இருக்க பழகி இருப்பேன், இல்லை அவரை என்ன போல கலகலப்பா பேசுற மாதிரி செஞ்சிருப்பேன். இப்ப என்ன உனக்கு? இன்னும் 2 வருஷத்துல படிப்பு முடிஞ்சு வந்துருவான் ரமேஷ். பிறகு நீ உன் குணத்துக்கு ஏத்தபடி மாத்திக்கோ என்றார் துரைசாமி. அது மட்டும் இல்ல மாமா, இந்த கதிர் என்னை எப்படியெல்லாம் திட்டி இருக்கான் தெரியுமா? நானும் அவன் என்னை கட்டிக்க போறவன் தானேன்னு எல்லாத்தையும் பொறுமையா கேட்டுட்டு இருந்தேன் என்று சொல்லிக்கொண்டு இருக்கையில் ராஜேஸ்வரி, யாரு நீ எல்லாத்தையும் பொறுமையா கேட்டுட்டு இருந்த என்று சொல்ல, நீ பேசாம இருமா என்று அவளை அடக்கிவிட்டு, கேளுங்கத்த, எதுக்காக அப்படி பொறுமையா எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்தேன் தெரியுமா? எங்களுக்கு எப்படி தெரியும் ரஞ்சனி, அதையும் நீயே சொல்லிடு என்றார் துரைசாமி. நாளைக்கு எங்களுக்கு கல்யாணம் ஆன பிறகு எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரு நாள் முழுக்க திட்டி தீர்க்கலாம்னு நினைச்சேன், ஆனா அதுக்கு வழி இல்லாம செஞ்சிட்டீங்க என்றால் எல்லோரையும் குற்றம் சாட்டும் குரல். இப்ப என்ன ரஞ்சனி, கதிர் என்ன உன் அக்கா கழுத்துல தாலியா கட்டிட்டான், இப்ப நீ உன் இஷ்டத்துக்கு திட்டிக்கிட வேண்டிதானே என்ற துரைசாமியிடம், சேச்சே அது தப்பு மாமா, என்ன இருந்தாலும் கதிர் இனி எங்க அக்காவோட கணவராச்சே, அவரை இனி திட்டலாமா என்றாள் ரஞ்சினி. ராஜேஸ்வரியின் எண்ணமெல்லாம் லலிதாவின் மீதே இருந்தது. இந்நேரத்துக்கு அவள் ரமேஷை நினைத்து கொண்டு எண்ணமாய் துடித்து கொண்டிருக்கிறாளோ. அங்கே அவளை போக விடாமல் பெரியவர்களுடன் கொஞ்சம் கூட கூச்சமில்லாமல் பேசிக்கொண்டிருக்கும் ரஞ்சனியை படீர் என்று கன்னத்தில் அறைய வேண்டும் போல் இருந்தது. சரி ரஞ்சனி, பேசியது போதும், போய் எல்லோருக்கும் காப்பி போட்டுட்டு வா என்று அங்கிருந்து அவளை அப்புறப்படுத்த நினைத்தாள் ராஜேஸ்வரி. போமா, இனிப்பான செய்தியோட வந்த அத்தைக்கும் மாமாவுக்கும் நல்ல காப்பியை போட்டு தரணும், எனக்கு நல்லாவே காப்பி போட தெரியாது என்றதும் ராஜேஸ்வரி தனக்குள் எழுந்து கோபத்தை பல்லை கடித்து கொண்டு தனக்குள்ளேயே அடக்கியவாறு, அண்ணி இருங்க, நான் போய் காப்பி போட்டுட்டு வரேன் என்று புறப்பட்டவளை தடுத்தார் துரைசாமி. ராஜி, இன்னொரு விஷயமும் உங்ககிட்ட சொல்லணும், மச்சினர்கிட்டவும் சொல்லணும். இப்ப அடுத்து என்ன குண்டு தூக்கி போட போறாங்கன்னு தெரியலையே. ஏற்கனவே சொன்ன விஷயமே லலிதா மண்டையில தேல் கொட்டின மாதிரி இருக்கு. இப்ப அடுத்து என்ன சொல்ல காத்திருக்காங்களோ, இதையெல்லாம் தெரிஞ்சுக்க தொடர்ந்து கேளுங்கள் அம்மு ஸ்டோரீஸ். இது விடை கிடைத்து விட்டது.